ஓகே, இன்றைக்கு நாங்க பார்க்க போற முக்கியமான விஷயம் வந்து டெஸ்ட் 11 என்று சொல்லப்படுற விஷயம். கூடுதலா இதை வந்து டெஸ்ட் 11 க்ளோஸ் பேசேஜ் அல்லது அந்த fill in the blanks கொஷின் என்று சொல்லி நாங்கள் இப்படியான சில பெயர்களால இந்த கேள்வியை நாங்கள் இது செய்யலாம். இந்த கேள்வி பெரும்பாலும் பாஸ் பேப்பர்ல இல்லாம வராது. இம்பார்ட்டன்ட், பெரும்பாலும் பாஸ் பேப்பர்ல இல்லாம வராது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நாங்கள் முதல்ல இதை கவனிக்கிறது நல்ல அந்த வடிவா இதை இருக்க கவனிக்கணும். கவனிக்காண்டிக்கு விளங்காது. ஏன்னா இதுல 7 மார்க்ஸ் என்று சொல்லிச்சேன்னா 7க்கு 2 3 அப்படித்தான் கூடுதலான மாணவர்கள் எடுக்கிறத நான் பாக்குறேன். நான் சரியா, இன்றையில இருந்து நீங்கள் அந்த புள்ளிகள் வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? Right. பாத்தீங்கன்னா 2011ல இருந்து சரியா 2011ல இருந்து 2024 வரைக்கும் க்ளோஸ் பேசேஜ் கேள்வி எல்லா பேப்பர்லயும் இருக்கு. க்ளோஸ் நார்மலா இந்த நாட்களுக்கு நாங்க சொல்றது க்ளோஸ் பேசேஜ்னா ஆல் க்ளோஸ் மாதிரி தான். சரியான கஷ்டம் வந்து ஃபீல் பண்றோம் நாங்க, அவ்வளவுதான். மற்றபடி கேள்வி கஷ்டம் இல்லை, கஷ்டம் வந்து ஃபீல் பண்றோம். ஏன்னா 14 பிளாங்க்ஸ் இருக்கு. 14 பிளாங்க்ஸ்லயும் என்னென்ன ஃபில் பண்றது என்று சொல்லி அப்படி ஒரு ஒரு ஹெடேக்கை கொண்டு வருவோம் டக்கான். ரைட். மற்றபடி இங்க ஒரு ஹெடேக்கும் இல்லை. வளமையா எங்களுக்கு தர மாதிரி ஆன்சர்ஸ் தந்திருக்கலாம். ஆன்சர் சரியான ஆன்சர்ஸை கொண்டு வந்து பிளாங்க்ல ஃபில் பண்றதுதான் எங்களுக்கு முக்கியமான விஷயம் இருக்கு. ஸோ இந்த கேள்வியை நான் சொல்றதுக்கு முதல் இந்த க்ளோஸ் பேசேஜ் வந்து என்னென்ன மாதிரி நாங்க செய்ய வேணும் என்றதை நான் ஒரு ஐடியாவை சொல்றேன், நீங்க நோட் பண்ணணும். தயவு செய்து இந்த க்ளோஸ் பேசேஜை கண்ட உடனே டக்கண்டு மேலே இருக்கிற ஆன்சர்ஸை மாறி 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 எடுத்து எடுத்து போடாங்க. அதால ஒரு பெரிய யோசனை இல்லை. கொஞ்சம் ஆராயணும், வாசிக்கணும். இப்ப கூட நான் பாக்குறேன். நான் இப்ப என்னட்ட கிரேட் 9ல இருந்து படிச்சவன் வார பிள்ளைகள் கூட என்ன செய்வீனம்டா, அது நான் சொல்லி தந்த டெக்னிக் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டான். அது கஷ்டம் கண்டிப்பா, அது யோசிச்சு கொண்டே இருப்பேன். So, அப்படி ஒரு விஷயத்தை செய்யாங்க. நாங்கள் ஒரு ஐடியா சொல்றோம்னு சொல்லிச்சுன்னா அதை அப்ளை பண்ணி பாருங்க. அது சரியா வருதா இல்லையான்னு அப்ளை பண்ணி பாருங்க. அது எதுவுமே அப்ளை பண்ணி பாக்குறதுல ஆனா கஷ்டம் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஒரு விஷயத்த கஷ்டம். இனி அட்லீஸ்ட் இன்னும் ஒரு என்ன ஒரு 40 days 1 month தான் இருக்கு நம்மளோட எக்ஸாம். ஸோ இந்த 1 monthலயாவது அட்லீஸ்ட் அந்த இதுகளை வந்து டெக்னிக்குகளை வந்து அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு டெஃபினட்டா நல்ல ஒரு ரிசல்ட்ஸை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம் தான். இல்லை நான் நீங்க முடிஞ்சா என்ன சேஞ்ச் பண்ணி காட்டுங்க அப்படின்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் குட் ரிசல்ட்ஸ். ரைட். ஸோ இனியாவது இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேயா? ரைட். இதுல இப்ப நீங்க நாங்க அடிக்கடி சொல்ற விஷயம் வந்து என்னடா, ஒரு ஒர்க்கை செய்யறேன்டா பிளான் பண்ணிட்டோம்டா, வடிவா சரியான வகையில அதை பிளான் பண்ணிட்டோம்டா, கிட்டத்தட்ட ஒரு 50% ஒர்க் முடிஞ்சதுக்கு சமம். அப்படிதான் நாங்கள் வந்து பாக்குறது ஒரு விஷயத்த, அப்படிதான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம். வடிவா பிளானிங்கோட. உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் ரூமுக்கு டீச்சர் போறா, அங்க போய்தான் என்ன செய்யறது, என்ன படிச்சு நாங்கள் என்ன செய்யணும் என்று சொல்லி பிள்ளைகளிடையே கேட்டு சில விஷயங்களை இன்றைக்கு என்ன படிப்போம் என்று யோசிச்சு அப்படி எழுதுற டீச்சர் வந்து ஒரு வகையான டீச்சரா இருக்கு. ஆல்ரெடி ஓகே இந்த கிரேட் 11 கிளாஸ் ரூமுக்கு இன்றைக்கு இதை படிப்பிக்கணும் என்று சொல்லி யோசிச்சு கொண்டு வர ஒரு டீச்சர் ஒரு வகையான டீச்சர் ஆகும். இன்னொரு டீச்சர் எப்படி இருப்பான்னா, அவ என்ன படிக்கணும், என்ன மாதிரி இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றது, பிள்ளைகளை எப்படி இன்டராக்ட் பண்றது, முதலாவது ஆக்டிவிட்டி என்ன செய்ய போறோம், ரெண்டாவது ஆக்டிவிட்டி என்ன செய்ய போறோம் என்று சொல்லி பிளான் பண்ணி எழுதி கொண்டு அல்லது அதை ஞாபகம் வச்சுக்கொண்டு வந்து அந்த ஆர்டர்ல செய்து 40 minutesல அந்த விஷயத்தை செய்வாவா இருந்தா அவ ஒரு பெர்ஃபெக்ட் டீச்சரா இருக்கும். அதோட பிள்ளைகளுக்கும் என்ன செய்யும்னா ஒரு பயம் இருக்கும். ஓகே இந்த டீச்சர் இதை கேட்க போறா, இந்த விஷயத்த செய்ய போறான்னு சொல்லி.
அப்ப that is very important. பிளானிங். சரியா? பிளானிங்காக தான் சில நேரம் நாங்கள் என்ன செய்வோம், எக்ஸாம்ஸ்க்கு போய்களை வந்து ரிலாக்ஸா போவோம். சில நேரம் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு எல்லாம் நான் படிக்காமே போறது. ரைட்? படிக்காம போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த ரிலாக்ஸா எழுதி போட்டு பக்கத்துல இருக்கிறவனை பார்த்து இது செய்து அவனை குழப்பி அப்படி பாரு. ஸோ அது ஒரு வகையான ஸ்டூடெண்ட்ஸ். பிறகு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நல்ல பக்கா ப்ரிப்பேர் பண்ணி வடிவா நீட்டா கொண்டு போய் ப்ரொடியூஸ். சில பேர் நல்லா பிளான் பண்ணி போனாலும் என்ன செய்வான், எக்ஸாம் ஹால்ல சொதப்பி போட்டு வந்துடுவான். அப்படி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அல்லது பீப்புளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் எப்படியான ஆக்களா இருக்கணும்னு நீங்க முடிவெடுக்க வேணும். சரியா? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட். இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, முதலாவது பிளான். சரியா? பிளானிங் எப்படி செய்ய போறோம்னா, there are 3 ரீடிங் செய்ய வேணும். நாங்கள் ஒரு க்ளோஸ் பேசேஜ் செய்யணும்னா 3 ரீடிங் செய்யுங்க. நாங்க கிணவேர் இப்ப 3 தரம் வாசிக்கணுமா சார் இந்த கேள்வியை? இந்த கிணவேர் உள்ளுக்குள்ள கேட்கிறேன் விளாங்குது. எஸ், வாசிக்கணும். அப்ப எவ்வளவு நிமிஷம் இந்த கேள்விக்கு நாங்க எடுக்கலாம்? இந்த கேள்வியை நாங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நிமிஷம் எடுக்கலாம்? அது ஒரு பிளான். சரியா? உங்களுக்கு நான் சொல்றேன், 15 to 20 மினிட்ஸ் நீங்க இதோட ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த கேள்வியோட ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸ்பெண்ட் பண்ணா வேர்த்தது. 15ல இருந்து 20 நிமிஷம் நீங்க இந்த கேள்விக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா இருந்தா அது டெஃபினட்டா 7க்கு 7 நீங்க எடுக்கலாம். 7 out of 7 எடுக்கலாம். சரிதானே? கட்டாயம், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரைட்? ஏனண்டா ஒரு ஒரு விஷயம் சரியா வந்ததுன்னா மற்ற விஷயம் ஆட்டோமேட்டிக்கா சரி வரும். அப்படியான ஒரு கேள்விதான் இது. ஒரு கேள்வி பிழைச்சதுன்னா, ஒரு பிள்ளையான பிளாங்க்ல ஒரு வேர்டை கொண்டு போடுவீங்களா இருந்தா அது டோட்டலா மாற்றும். அப்ப நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு இதுல 14 கேள்வி இருக்குன்னா 7 கேள்விக்குரிய பிளாங்க சரியா செய்தா அடுத்த 7 கேள்வியும் எப்படி இருக்கும்? சரியா விழும். அதுதான் அந்த கேம். சரியா கொண்டு வந்து பிக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, அப்படி யோசிங்க. எனிவே, சோ இதுல முதலாவது ஸ்டார் வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா, ஜஸ்ட் ரீட். சரியா? வளமையா நீங்க செய்யற ரீட். முதலாவது விஷயம் வந்து ஜஸ்ட் ரீட். வாசி. நீங்க வளமையா சும்மா வாசிட்டு அப்படியே செய்துட்டு வரதானே, அப்படி நான் சொல்றேன். அதே முதலாவது ஜஸ்ட் ரீட். சும்மா உதாரணத்துக்கு இந்த கேள்வி என்ன, fill the blanks using the words given. வந்துட்டு நாங்க 2 and 4 வாசிட்டு one morning while I was traveling to office by train something interesting happened. அப்படியான சில விஷயங்களை சும்மா வாசி. எக்ஸாம்ல இருக்க நாங்க அவட சின்சியரா வாசிப்போம். ஓகே, வாசிச்ச பிறகு ஏன் முதலாவது ரீடிங்க வாசிக்கிறோம்? ஏன், என்ன, வாட் இஸ் த ரீசன் டு ரீட் த ஃபர்ஸ்ட் டைம்? சரியா? முதலாவது டைம் ஏன் வாசிக்கிறோம் என்றது என்னத்துக்காக? என்ன, வாட் இஸ் த பர்பஸ்? பர்பஸ் என்ன கேட்டா, அது வந்து நம்ம அதோட கேள்வியில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான ஒரு மெத்தடா இருக்கு. சரியா? முதலாவது ஜஸ்ட் ரீடுக்குரிய நோக்கம் அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். அதாவது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம் என்று சொல்லி சொன்னா, ஒன்று அது வந்து என்ன டென்ஸ்ல இருக்கு என்று பார்ப்போம். ஒரு பேராகிராஃப் ஒரு டென்ஸ்லாம் இருக்க போகுது. பிளாங்க்ஸ்ல முன்னுக்கு பின்னுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு, பிளாங்க்ஸை பற்றி அறியுது, என்னென்ன பிளாங்க்ஸ் இருக்கு. அடுத்த மூன்றாவது என்னென்ன வேர்ட்ஸ் தந்திருக்கிறான். சரி, அதோட நாலாவது என்னன்னா சம் ஆன்சர்ஸ். மார்ஜின் ஓகே, இதுதான் டெஃபினட்டா இதுதான் ஆன்சர்ஸ் விளங்கும். அவ்வளவு கஷ்டமான வேலையை போட மாட்டேன். சம் ஆன்சர்ஸ். சம் ஆன்சர்ஸ்னா சம் ஆன்சர்ஸ், சில ஆன்சர்ஸ் உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. வாட்சன் போய்க்கா, ஓ இதுக்கு இதுதான். சில நேரம் ஒரு டெக்னிக்ல 2 + verb 1 என்றா verb 1 2 வந்துட்டு கட்டாயம் verb 1 இதாக இருக்கும். ஓ இதுக்கு இதுதான் கேள்விக்குரிய விட என்று சொல்லி நாங்கள் பண்ணுவோம். இது முதலாவது
சிஸ்டம். ஜஸ்ட் ரீட், அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். ஓகே, இது முதலாவது ரீடிங்க நீங்க செய்வீங்க. செகண்ட் ரீடிங் வந்து செகண்ட் ரீடிங் with find out the word classes. அதாவது ரெண்டாவது ரீடிங் செய்யறீங்க என்ன செய்யணும்னா இந்த கேர்லிகளோட வேர்ட் கிளாஸஸ் ஃபைண்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 50%, 50% 50% நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த பாக்ஸ்ல இருக்கிற வேர்ட் கிளாஸஸும் மார்க் பண்ணணும். 50 அட்லீஸ்ட். அப்படி ஒரு வேர்ட் கூட தெரியாம இருக்காதான பிள்ளைகள். பிறகு நாங்கள் 11 வருஷம் இங்கிலீஷ் படிச்சது வேஸ்ட். அப்படியான ஆக்களுக்கு நான் படிப்பிக்கவும் மேலாது, கைட் பண்ணவும் மேலாது. ஒரு வேர்டு கூட வேர்ட் கிளாஸ் தெரியல சார். அட்லீஸ்ட் ஒரு ப்ரெப்போசிஷனை கூட கண்டுபிடிக்கலாம் இருக்கு. வேண்டா அவர் வேஸ்ட் தான், அவரை ஒன்றுமே செய்யல நாங்க. சரியா? அப்ப அவர் வந்து என்ன செய்யணும்னா கொஞ்சம் நான் வேர்ட் கிளாஸஸ் ஏற்கனவே படிப்பிச்சுட்டேன். அப்ப அந்த வேர்ட் கிளாஸஸ் எப்படி ஃபைன் பண்றது என்ற விஷயத்த அவர் கொஞ்சம் அதுல ஒர்க் அவுட் பண்ண வேணும். அப்படி எதுவுமே 7 ஆண்டு இல்லை தானே, எதுவுமே 7 ஆண்டு இல்லை. ஒரு 2 வீக்ஸ் படிச்சு போட்டு நல்ல சி அல்லது பி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். சரியா? அவையில என்ன செய்யணும்னா முடியாதுன்ற ஒரு விஷயம் இல்லை. நீங்க என்ன செய்யலாம்னா you can study, you can learn about word classes இந்த வீடியோ தட்டி பார்த்தீங்கன்னா வேர்ட் கிளாஸஸ் நிறைய வேறு. நீங்க அதை ஒருக்கா ரெகக்னைஸ் பண்ணுங்க. என்னென்ன ஓகே இதுதான் நவுன், இதுதான் வேர்ப், இதுதான் அட்ஜெக்டிவ், இதுதான் அட்வெர்ப், இதுதான் ப்ரெப்போசிஷன் என்று நீங்கள் அதை ஒருக்கா ரீகால் பண்ணணும். சரியா? பண்ணிட்டு ஓகே இப்படிதான் இதை கண்டுபிடிக்கிறது. இப்ப நான் கண்டுபிடிக்கலே ஒரு சில ஐடியாக்கள் சொல்லுவேன், நீங்க அதையே ஞாபகம் வச்சிருக்கலாம். இன்னொரு கேள்வி வந்தா ஓகே இப்படிதான் வேர்ட் கிளாஸஸ் கண்டுபிடிக்கும். ஆனா கட்டாயம் வேர்ட் கிளாஸஸ் கண்டுபிடிங்க பிள்ளை. ஏன்னா மீனிங்க வந்து நாங்க எல்லாத்துக்கும் மீனிங்க ஞாபகம் வச்சிருக்க இயலாது. ஒரு இங்கிலீஷ் எக்ஸாம்ல எத்தனை மீனிங்க ஞாபகம் வச்சுட்டு போறது ரொம்ப கஷ்டம். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 50% ஆவது நீங்க செகண்ட் ரீடிங்குக்கு முதல் வேர்ட் கிளாஸஸ் ஃபைன் பண்ணணும். ரெண்டா நீங்கள் ஆல்மோஸ்ட் இந்த கொஸ்டினை நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3/4 ஒரு 50% பிளாங்க்ஸை வந்து நீங்கள் இதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் செகண்ட் ரீடிங்ல ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு 50% நீங்க ஃபில் பண்ணிருக்கீங்க. 50% நீங்க யூ கேன் ரைட். ஸோ மிச்சம் ஒரு 10% ஃபில் பண்றதுக்கு அல்லது ஒரு மிச்சம் ஒரு 90% ஃபில் பண்ணிட்ட வேண்டிய வைப்போம். ஒரு 90% ஃபில் பண்ணிட்ட வேண்டிய வைப்போம். 10% ஃபில் பண்றதுக்கு நாங்கள் தேர்ட் ரீடிங் வாசிக்க வேண்டியது. ஃபைனல் ரீடிங், தேர்ட் ரீடிங். சரியா? முதலாவது அப்படி இப்படி விளாண்டு வாசிச்சாலும் ரெண்டாவது மூன்றாவது கொஞ்சம் சின்சியரா வாசிக்க வேண்டிய தேவை இருக்கு. அது இம்பார்ட்டன்ட். இவ்வளவு விஷயத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த கேள்வியை கண்டோன்னு இவ்வளவு விஷயத்தையும் செய்து பாருங்க. செய்து பார்க்கல நீங்க வளமையா செய்யற கேள்விக்கும் இப்ப செய்யற கேள்விக்கும் உரிய விடைகள எண்ணிக்கை, சரியான விடைகள எண்ணிக்கை என்ன செய்ய மாட்டாங்க, அதிகரிக்கும். எந்த மாற்றமும் இல்லை. இதுதான் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே டு சால்வ் க்ளோஸ் பேசேஜ். க்ளோஸ் பேசேஜை இலகுவா செய்யறதுக்குரிய ஒரே ஒரு வழி இதுதான். சரியா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம். இப்ப நாங்க கேள்விகளை செய்துப்பா எப்படி செய்ய போறோம், கேள்விகளை செய்துப்பா. ஓகே, இதுல என்னென்ன கேள்விகள் 2011 இருந்து 2024 ஆண்டு வரைக்கும் என்ன கேள்விகள் வந்திருக்குன்னு சொல்லப்போ இதை எழுதிருப்பீங்க நினைக்கிறேன். என்னோட சேர்ந்து எழுதணும் நீங்க. ஓகே, ஸோ இதுல 2011 கேள்வி இது. பாப்போம் இருக்கா அனலைஸ் பண்ணிட்டு வேறு கேள்வியை செய்யறது. 2011 11
14 blanks வந்தது. 2012 டெஸ்ட் 11ல ஒன்றும் வரையில, அது வேற ஒரு டெஸ்ட் நம்பர்ல வந்தேன். அது செய்ய போறேன். 2013 அப்படிதான், வேற டெஸ்ட் 11க்குள்ள வராம வேற டெஸ்ட் 12 ஏதோ ஒன்றுக்குள்ள வந்தேன். இதுலயும் டெஸ்ட் 11க்கு வராம 2014லயும் டெஸ்ட் 11க்குள்ள வராம என்ன செய்தது, வேற ஒரு விஷயத்துல வந்தோம். சரியா? 2015 நாங்கள் க்ளோஸ் மெசேஜ் வேற ஒரு நம்பர்லாம் நாங்க பார்த்தோம். நாங்க 2016ல இருந்து இப்ப வரைக்கும் அது 11வது வெளியே தான் வருது. இப்ப புதுசா நியூலி டீச்சர்ஸ் இருக்குந்தானே, இப்ப புதுசா வந்த டீச்சர்ஸ் எல்லாருக்குமே அது டெஸ்ட் 11 சொன்னாதான் விளங்கும். க்ளோஸ் மெசேஜ் என்ன விளங்க. சரியா? ஏன்னா எத்தனையா நம்பரா வந்தோன்று இருக்குது, 11வது வெளியே தான் வந்தோன்று. 2016ல இருந்து இப்ப வரைக்கும். இதுல நான் உங்களுக்கு 20 வரைக்கும் தான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன், 19 வரைக்கும் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அதுல மிச்சமெல்லாம் தருவேன். அடுத்த ஒரு 19 20ல இருந்து 24 வரைக்கும், 20 22 21 22 23 24 5 பேப்பருக்குரிய விஷயம் வந்து நாங்கள் தருவேன். பிரச்சனை பாருங்க, அந்த கேள்வியில மெத்தட் கட்டாயம் வந்திருக்கு, 100% வந்திருக்கு, எல்லா பேப்பர்லயும் இருக்கு. நாங்கள் என்னண்டு இதை சோல்வ் பண்றதுன்றான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இப்ப பாருங்க, அந்த 2011 கொஷனை வந்து எப்படி செய்ய போறேன்னு பாருங்க. 2011 நீங்க ஒரு வாசிக்க போறீங்க. முதலாவது நல்ல ஃபுல் ஸ்டெப்போட வாசிப்பா காட்ட போறேன் உங்களுக்கு. ரைட்? அப்ப முதலாவது வழிக்குரிய ஐடியா பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ண போறேன் இதை. ஓகே, இப்படி ஒரு கேள்வி வந்துட்டுது. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த பேப்பரை கையில வச்சுக்கொண்டு இதை வாசி. fill in the blanks using the words. ஃபர்ஸ்ட் ரீடிங்க நீங்களும் சேர்ந்து என்னோட ரீட் பண்ணுங்க. to and for, on, seated, thanked, looked, in, asked, me, off, see, stop, possibly. One morning, while I was traveling to office by train, something interesting happened. I was reading the newspaper and would have missed my stop, but for a stranger, a young man who tapped me dash the shoulder and told dash I had better get dash before the train started dash move. The following morning, I dashed around for the man dash there. He was right dash front of me. I dashed him for his thoughtfulness and dash him. How he could dash know which was my dash. As a daily traveler, dash 2 years, அதில் இன்வெர்டர் கமா இருக்கிறதையும் பார்க்கும். He said seriously, inverted comma again start, dash I dash you on this train dash at the same place every day. I catch the train at 7:44, you get off at 8 and I sit down. Sir, you are my reserved seat on the train. இதுல நாங்கள் ஃபர்ஸ்ட் ரீடிங்ல நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, பேங்க்கு முன்னுக்கும் இதுக்கும் என்ன இருக்கு, நீ the shoulder told I, இதெல்லாம் நீங்க வாசிக்கவே பென்சிலால மார்க் பண்ணி கொண்டே போகணும். ஸ்டார்டட், மூவ், கெட் இருக்கு இங்க, கெட் இங்க, ஐ, அரவுண்ட், ஓகே, ரைட். இதெல்லாம் நீங்க பிளாங்கா என்ன செய்யணும், பென்சிலால மார்க் பண்ணணும். சரி, இதெல்லாம் மார்க் பண்ணி தான் செய்யணும். சரி, மை என்ன இதுல இன்னும் முன்னுக்கு என்ன இருக்கு, தட் இஸ் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்படி மார்க் பண்றது முக்கியமானது. இன்வெடுக்கமா இருக்கிறது. ஏன் இன்வெர்டகமா மார்க் பண்றேன்னா, உங்களுக்கு ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு வசனம் வருதுண்டா, ஆக்சுவலா இது என்ன டென்ஷனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஒன் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணாலே அது பாஸ்ட் டென்ஸ் தான்.
ஒன்ஸ் அப்பான் அ டைம், ஒன் மார்னிங், ஒன் நைட் இந்த மாதிரி நாங்க ஸ்டார்ட் பண்ணாலே அது பாஸ்ட் டென்ஸ் தான். சரிதானே? அப்ப ஒரு ஸ்டோரி, இது ஸ்டோரி பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். அப்ப டென்ஸையும் கண்டுபிடிச்சாச்சு. இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிற ஒரு பேராகிராஃப். ஓகே. அடுத்தது இதுல 14 பிளாங்க்ஸ் இருக்குது. பிளாங்க்ஸுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் என்னென்ன விஷயம் இருக்குதுன்றதையும் நாங்க பிளாங்க் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, பிளாங்க் இவ்வளவு விஷயம் இருக்குது, ரைட்? அப்ப இதோட ஒரு சில விடைகளை எங்களால கண்டுபிடிக்கக்கூடியமா இருந்ததுன்னா நாங்கள் ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடியமா இருக்கும். சரிதானே? இப்ப கண்டுபிடிக்க இல்லாம இருந்ததுன்னா நோ, டோன்ட் வரி. ஏனென்றா இதை பென்சிலால நீங்க மேக்சிமம் செய்ய வேணும். ஏனென்றா ஒரு கேள்விக்குரிய விடையை நாங்க எழுதிட்டோம்டா கடைசி வரைக்கும் நாங்க அழிக்க மாட்டோம். பென்சிலால பேனையால எழுதினா கடைசி வரைக்கும் அதுதான் ஆன்சரா இருக்கும். சரிதானே? அப்ப நாங்கள் என்ன செய்திருவோம்னா திங்க் பண்ண மாட்டோம். ஓகே, ஆன்சர் ஃபில் பண்ணி ஆச்சு தானே, என்ன திங்க் பண்ண மாட்டோம். எங்க மைண்ட் திங்க் பண்ணாது. நாங்கள் திங்க் பண்ண நினைச்சாலும் மைண்ட் திங்க் அது முடிஞ்சு. ரைட் 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 வந்துடும். ஸோ பென்சிலால செய்தோம்னா சில நேரம் இது விட மாறுற மாதிரி இருந்தா என்ன செய்வோம், டக்குன்னு அழிச்சிட்டு மாற்றக்கூடிய மாதிரி இருக்கு. அது ஒரு ஐடியாவா இருக்கு. ஃபைனலா நீங்கள் இதெல்லாம் பென்சிலா எழுதி போட்டு ஃபைனலா நீங்கள் பேனையால மார்க் பண்ணி போட்டு கொடுக்கலாம். ரைட்? ஓகே. இப்போ செகண்ட் ரீடிங் செய்யறதுக்கு முதல் நாங்க என்ன செய்யணும்னா இந்த வேர்ட் கிளாஸஸ் மார்க் பண்ணுவோம். சரி, 1 2ன்றது என்னவா இருக்குன்னா ப்ரப்போசிஷனா இருக்கு. சரியா? அப்ப ப்ரப்போசிஷன் இதுல என்னென்ன ப்ரப்போசிஷன் இருக்குன்னு எல்லாத்தையும் மார்க் பண்றோம். முதல் ஒரு வேர்ட் கிளாஸ் எடுத்தீங்க, அது ஈஸி. ஒரு வேர்ட் கிளாஸ் ப்ரப்போசிஷன் இதுன்னா என்னென்ன ப்ரப்போசிஷன் இருக்கு. அப்ப இது ஒரு ப்ரப்போசிஷன். அடுத்தது இது ஒரு ப்ரப்போசிஷன். இதுல 1 2 ப்ரப்போசிஷன் இருந்துடும். இது கணக்கு இருக்குது. ஆஃப் பண்றது ப்ரப்போசிஷன், ரைட்? அது மாதிரி இன்னன்ற ஒரு ப்ரப்போசிஷன். அது மாதிரி யா எல்லா ப்ரப்போசிஷனையும் நாங்கள் மார்க் பண்ணிட்டோம். 2 4 1 லுக்ட் இல்லை, இது இல்லை, இன் இதுவும் இல்லை, ஆஃப் அதோட முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட பாருங்க 1 2 3 4 5 ப்ரப்போசிஷன் இருக்கு. உங்களோட 14 விடையில 5 ப்ரப்போசிஷன். சில நேரம் சில எக்ஸ்ட்ரா ஆன்சர்ஸும் தரக்கூடிய மாதிரி இருக்கும். சில நேரம் எக்ஸ்ட்ரா ஆன்சர்ஸும் சில நேரம் வரும். வந்ததுன்னா அதை எப்படி செய்யறது அதை நான் பார்க்கலாம். ரைட், வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது அண்ட் என்ற ஒரு விஷயம் இருக்குன்னா அது வந்து அண்ட் வந்து ஒரு 2 விஷயத்தை சேர்க்கிறதுக்குரிய கனெக்டிவா இருக்கு. சரியா? இப்ப கனெக்டிவ் ஏதாவது வேற இருக்கான்னு பாக்குறது. நான் பார்த்தோம்னா அண்ட் மட்டும்தான் இதுல கனெக்டிவா இருக்குது, வேற ஒன்றும் கனெக்டிவா இல்லை. அப்ப ப்ரப்போசிஷன் கனெக்டிவ், ப்ரப்போசிஷன் ப்ரப்போசிஷன் ஹீட்டட். அப்ப நாங்கள் அடுத்தது வேர்ப் என்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டேன். இவங்க எல்லா வேர்ப்லையும் இடி சேர்ந்துருக்கு. இடி இடி இடி. அப்ப இது இடி சேர்ந்திருக்கிற விஷயம் எல்லாமே என்னவா இருக்கும் பிள்ளைகள், அதெல்லாம் வேர்ப் டூவா இருக்கும். அதோட நாங்கள் ஆல்ரெடி என்னவா கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ன்றதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அப்ப பாஸ்ட் டென்ஸுக்கு நாங்க பாவிக்கிற ஃபார்ம் என்ன, வேர்ப் டூ. இது எல்லா ஆல் கம்பிடென்சிஸ், எல்லா கம்பிடென்சிஸும் இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணப்படும். கிராமரா இருந்தாலும் சரி, பங்க்சுவேஷன் அண்ட் ஆர்டிகல்ஸ், மற்றது எல்லாம் எவ்ரிதிங். அப்ப நாங்கள் ஆல்ரெடி இது பாஸ்ட் டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ்ல ஃபார்மேட்டும் எங்களுக்கு தெரிய வேணும். சப்ஜெக்ட் வேர்ப் டு ஒப்ஜெக்ட், இதுதான் எங்களோட பாஸ்ட் டென்ஸுக்குரிய ஃபார்மேட்டும் இதுதான். சரிதானே? அப்ப சில நேரம் பாஸ்ட் கண்டினியூஸும் இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகிருக்கலாம், பாஸ்ட் ரிலேட்டட். அப்படியா நாங்கள் அதை சப்ஜெக்ட் ஓஸ் அல்லது வே, சரியா, ஓஸ் அல்லது வே ஐஎன்ஜி, V1 + ING ஆப்ஜெக்ட். சரியா? இது நாங்கள் ரீகால் பண்றோம். சரியா? ரீகால் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் ரீகாலிங். ரெண்டாதான் நாங்கள் அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு, இல்லாட்டி கஷ்டம். ஓகே, ரைட். இனி பேலன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னா மீ இருக்குது. மீ வந்து ப்ரொனவுன். சரியா? உங்களுக்கு தெரியணும்.
ஐ வி யூ தே என்றது சப்ஜெக்ட் ப்ரொனவுன்டா மீ அஸ் யூ தெம் ஹிம் ஹர் இட். சரியா? மீ அஸ் யூ தெம் ஹிம் ஹர் இட் ரெண்டு பேரும் ஐ வி யூ தேட ஒப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ். அப்ப மீ வந்து ஒப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ், அப்ப ப்ரொனவுன் போடுறோம், பிஆர்ஓன்னு போடுறோம். ஓகே. அடுத்தது எல்வாயில முடிகிறதெல்லாம் அட்வர்ப் என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் டெக்னிக். சரியா? எல்வாயில முடிகிறதெல்லாம் அட்வர்ப். ஸ்டாப் பண்றது ஸ்டாப் பண்ணுங்க என்று சொன்னா அது வேர்ப் பண்ணா இருக்கும். அல்லது இது ஒரு பஸ் ஸ்டாப்போ அல்லது ரயில்வே ஸ்டாப்போ அல்லது ஏதோ ஒரு ஸ்டாப், அந்த ஸ்டாப்ல நில்லுங்க என்று சொல்றதுக்கு நவுனாவும் நாங்க பாவிக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி இப்படியான ஈஸியான கொஸ்டின் தான் உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு. நாங்க எல்லாத்தையும் பார்க்க போறோம். மாடல் பேப்பர்ஸ்ல வர வேலையெல்லாம் கொஞ்சம் உங்களை நெருக்கிறது, க்ளோஸ் பேசேஜ் விறக்க வைக்கிறது, அதுதான். அது கொஞ்சம் என்னத்துக்காக அப்படி போறோம் நாங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணட்டும் பிள்ளை. ஓகே அப்படி. அப்ப நாங்கள் இதை வந்து கிளியரா பார்க்க. அப்ப இதுல நீங்கள் சில நேரங்கள்ல இப்ப இந்த வேர்ப் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏன்டா ஈடி சேர்ந்தபடியா அது வேர்ப் வந்து ஒரு சில ப்ரப்போசிஷன்ஸும் தெரிஞ்சிருக்கு, மற்ற எதுவுமே எங்களுக்கு நோ ஐடியாண்டா டோன்ட் வரி, அதை விடு, அதை பற்றி ஒரு கவலையும் பட தேவையில்லை. சரியா? ஆனா செய்து கொண்டு போயிருக்கல மற்ற வேர்ட் கிளாஸஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிய வரும். இது ஒரு ஜஸ்ட் கேம், இது ஒரு கேம் மாதிரியான ஒரு விஷயம். இப்ப இவ்வளவு விஷயத்தையும் நாங்க செய்தாப்புல செகண்ட் ரீடிங் போயிருக்கல எப்படி ஆன்சர் வந்து விழுதுன்னு பாருங்க. ஒன் மார்னிங் while I was traveling to office by train, something interesting happened. I was reading the newspaper and would have missed my stop. would have missed என்ன மீனிங் இருக்க பார்க்கணும், இது முக்கியமானது. நாங்கள் if close பார்த்து நாங்கள் இல்லை would have missed, நல்ல ஆளா மிஸ் பண்ணியிருப்பேன் ட்ரெயினு என்று அப்படி சொல்றது. மிஸ் பண்ண வேறா ரைட். அப்ப I I would have missed, மிஸ் பண்ணியிருப்பேன் நல்ல ஆழத்துக்கு என்ற மாதிரியான விஷயம். ஓகே. அப்ப இம்பார்ட்டன்ட் இது ஞாபகப்படுத்தி வச்சிருக்கு. சரிதானே? அப்ப ஏன்னா இந்த இதே டென்ஸ் வந்து வேறு இடங்கள்ல வந்ததுன்னா உங்களுக்கு இதா இருக்கும், இதா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். would have என்று வரைக்கல அங்கால மிஸ்ட் என்றதை நீங்க போடக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன. எஸ். அப்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து ஞாபகப்படுத்துறது. தொடர்ந்து பார்த்தோம்னா மெதுவா வாசிக்கணும். would have missed my stop but for a stranger, don't worry about the meaning. வாசிச்சு போறோம். A young man who tapped me. சரியா? அப்ப நீங்கள் இதுக்குள்ள என்னத்தை கொண்டு வரலாம்ன்றதை நாங்க திங்க் பண்ணி பார்க்கணும். சரியா? tapped me என்று இருக்குது. அப்ப young man சப்ஜெக்ட் who என்ற ஒரு கனெக்டிவ் வந்திருக்கு. tapped me verb objectம் வந்துட்டு, சப்ஜெக்ட் verb object ரெண்டுமே வந்து அதோட ஷோல்டர் என்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்னும் வசனம் கம்ப்ளீட் ஆகல. இந்த ஷோல்டரையும் இந்த வசனத்தையும் ஜாயின் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை எங்களுக்கு. மோஸ்ட்லி ஜாயின் பண்ற வேலையில் பாக்குறவர் ப்ரப்போசிஷன் தான். அப்ப நாங்க இதுல ஒரு ப்ரப்போசிஷனை சூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்ப ஜாயின் பண்றவர் ப்ரப்போசிஷன் அண்ட் வராது, டேப் மீ அண்ட் ஷோல்டர் வராதானே. அப்ப அப்படியான கனெக்டிவை நாங்க போட இல்லாது. அப்ப நாங்க ஒரு ப்ரப்போசிஷனை ட்ரை பண்ணலாம். இங்க who tapped me, who tapped me to the shoulder, ஷோல்டருக்கு வராது. tap me for the shoulder, ஷோல்டருக்காக டேப் பண்ணவர். டேப் பண்ண இஸ் டச் பண்றது. ரைட். அதே மாதிரி டேப் மீ ஆன் த ஷோல்டர் சில வேலை சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இருந்தாலும் மற்ற ப்ரப்போசிஷனையும் போட்டு பார்க்குறேன். டேப் மீ இன் த ஷோல்டர் ரெண்டு வராது. சரியா? டேப் மீ ஆஃப் த ஷோல்டர் யோசனை இல்லை, அந்த கேள்வி மீனிங்லெஸ்ஸா இருக்கு. அப்ப எங்களுக்கு கொஞ்சம் டேப் மீ ஆன் த ஷோல்டர் சரியா வருது. ஏனென்றா அதுக்குரிய மீனிங்க பாருங்க. ஏன் ஒன்னு நான் இதுல சூஸ் பண்றேன்னு, ஷோல்டர்ன்றது ஒரு மேற்பரப்பு, ஒரு சர்ஃபேஸ். ஷோல்டர்ன்றா உங்களுக்கு தெரியும், தோல், தோல்லாம் ஷோல்டர். ஷோல்டர் வந்து ஒரு மேற்பரப்பு. மேற்பரப்புக்கு நாங்கள் we are using for the surface places on.
we are using the preposition on. ஒன்னை வந்து நாங்கள் பாவிக்கிறது இந்த சர்ஃபேசஸ் இது செய்யறதுக்கான கனெக்ட் பண்றதுக்காக ரிலேட் பண்றது. ஓகே, அந்த வகையில பிளேஸ் மேனர்ல நாங்க அதை திங்க் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த பாடி பார்ட்ஸ் இருக்குதானே, பாடி பார்ட்ஸ் அது ஹேண்ட்ஸ் இருக்கலாம், எனிதிங், எனி பாடி பார்ட்ஸ்ல we are using preposition on. சரியா, preposition on தான் நாங்கள் இதை பாவிப்போம். சரிதானே, அப்ப preposition on தான் நாங்க பாடி பார்ட்ஸ் பாவிப்போம். எழுதி வைங்க, பாடி பார்ட்ஸுக்கு ஒன். அப்ப ஷோல்டர்ன்ற பாடி பார்ட் தானே, அப்ப அது தெரிஞ்ச ஆகல என்ன செய்வீங்க, இதுல எவ்வளவு மினக்கிட மாட்டேன். ஓ, ஷோல்டர்ன்றது பாடி பார்ட், பாடி பார்ட்டுக்கு ப்ரப்போசிஷன் ஒன்னு சொன்னவர் சார், அதால இது ஒன் தான் வரும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வேற ஒரு விஷயத்தை நாங்க திங்க் பண்ணவே மாட்டோம். அப்படியா ஃபாஸ்ட் ஆகும் டக்குன்னு ரீடிங். இப்ப நான் விளங்கப்படுத்துறபடியா அவ்வளவு டிலே ஆகுது, ஃபாஸ்ட் ஆகும். சரியா, அப்ப ஃபாஸ்டா போயிட்டு அப்ப டப் மீ என்ற விஷயத்தை நீங்க இங்க திரும்ப பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. சரி, இதுக்குதான் நட்டம் ஒரே வசனங்களை வச்சுக்கொண்டு நாங்க முடிவு எடுக்கிறோம். டப் மீ என்றா அண்டுக்கு முன்னால ஒரு டப் மீ வேர்ப் டூவோட மீ இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் வேர்ப் டூவோட மீய போடலாமா இல்லையா? நாங்க டப் மீ அண்ட் டோல்ட் மீ எவ்வளவு ஈஸியா வந்து விழுது வேணுங்க ஆன்சர். ஏன்னா அண்டுக்கு முன்னால டப் மீ இருக்கு, இங்கே டப் மீ இருக்கு. டப் மீ ஆன் த ஷோல்டர் அண்ட் டோல்ட் மீ ஐ ஹேட் பெட்டர். சரியா, அப்ப இது ரெண்டுக்கு பெரிய ஆன்சர் எவ்வளவு நீட்டா வந்ததுன்னு பாருங்க. அடுத்தது பாருங்க, அடுத்த ஈஸியானது. கெட் என்ற விஷயத்தோட நாங்கள் ப்ரப்போசிஷன்ஸ் சேர்க்கலாம்ன்றதை வைங்க. இப்ப கெட், அப்ப நாங்க எல்லா ப்ரப்போசிஷனையும் சேர்த்து பார்க்க போறோம். கெட் டு, கெட் ஃபோர், ஒன் போட்டாச்சு, அதை வெட்டி விடுவோம், அது திரும்ப ரிப்பீட் ஆகும். சரி, ஒன் போட்டாச்சு, ரைட். அதே மாதிரி மீயும் போட்டாச்சு, இதெல்லாம் வெட்டிடணுமா, செய்தவன வெட்டிடணும். அப்ப கெட்டோட ப்ரப்போசிஷன் வேறு சொல்லிச்சுன்னா கெட் டு சொல்லி பாக்குற, கெட் ஃபோர் சொல்லி பாக்குற, கெட் இன். சரி, கெட் இன் சரியா வேறு. சரி, உள்ளுக்கு வாங்கோ என்று சொல்றது என்ன, கெட் இன். எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? எஸ், கெட் இன் என்று சொல்றது. அதே மாதிரி என்ன செய்ய, கெட் அவுட், கெட் அவுட் என்று சொல்லலாம். அப்ப சில நேரம் கார்கள் அதுல இருந்தா வெஹிக்கிள் என்ன கதவை திறந்துட்டு கெட் இன், கெட் இன் என்று சொல்றது. சோ அது மாதிரியான ஒரு என்ன சொல்ற ஒரு எங்களோட வளமையான லைஃப்பை நாங்கள் கனெக்ட் பண்ணி பாக்குறோம். சரியா, அப்ப இதுல என்ன நடக்க போகுதுன்னா, பஸ்ல இருந்து வெளியில இறங்க போறேன். இப்ப வெளியில என்றா கெட் ஆஃப், கெட் ஆஃப், கெட் அவுட். சரியா, இதுல நாங்கள் ஏறுறதுக்கு கிளைம் வந்து பாக்கல. பஸ்ல கிளைம் டு, இந்த பஸ்னா பஸ்ஸுக்கு மேல, கூரைக்கு மேல அர்த்தமா போயிடும். கெட் இன், கெட் அவுட், ஓ கெட் ஆஃப் தான். சரியா, ஏறுறது இறங்குறது அந்த விஷயங்கள் எல்லாம் இல்லைங்க. கெட் டவுன் சொல்லலாம், அதே மாதிரி கெட் ஆஃப் சொல்லலாம், கிளைம் டவுன் சொல்லிடலாம். சரிதானே, சோ பஸ்ல கிளைம் டவுன் விஷயத்தை பாவிக்கிறேன். சோ அதே ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப கெட் ஆஃப் என்றது கரெக்டான விடையா? கெட் ஆஃப். அவர் இது வந்து அவர் ஐ ஹேட் பெட்டர் கெட் ஆஃப் பிஃபோர் த ட்ரெயின் ஸ்டார்டட். இப்போ ட்ரெயின் நின்றுட்டது, இவர் வந்து ஐ திங்க் ஸ்லீப்பிங் ஏதோ சம்திங். அப்ப ஒரு ஆள் வந்து ஒரு வழி போக்கன்னு என்ன செய்யறாரு, ஸ்ட்ரேஞ்சர் தான் வர்றான். ஸோ அவர் வந்து தட்டி எழுப்புறாரு, தம்பி இறங்கடா அப்ப வந்துட்டு இடம். ஓகே, ஸோ அடுத்தது ஈஸியா செய்ய போறோம். இங்க வேர்ப் ஒன், வேர்ப் ஒன் வந்தா ப்ரப்போசிஷன் வந்து கனெக்ட் பண்ணும். என்ன சொல்லுங்க, அதான் டு. நீங்க சொல்லுவீங்க, அன்மியூட் பண்ணி விட்டோம்னா நீங்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் ஆன்சர். ரைட், எல்லாரும் செய்யாம குழப்பாம வடிவா ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லுங்கப்பா. ரைட், ஸோ த ஃபாலோவிங் மார்னிங். சரி, எவ்வளவு விஷயம் நாங்க நாடுகளையும் வடிவ விளக்கத்தோட பார்த்தாச்சு. இனி உங்களோட சான்ஸ். த ஃபாலோவிங் மார்னிங் ஐ டேஷ். அப்ப இதுல சப்ஜெக்ட் இருக்குது, இதுல சப்ஜெக்ட் இருக்குது. அப்ப உங்களுக்கு ஒரு வேர்ப் டூ இங்க தேவைப்படுது. வேர்ப் டூ ஏற்கனவே நான் பார்த்துட்டேன் இல்லை ஃபார்மேட். வேர்ப் டூ வந்து தேவைப்படுது, இங்க ஆப்ஜெக்ட் இருக்கு. சரியா, அப்ப நாங்கள் எல்லா வேர்ப் டூவையும் போட்டு பார்க்கலாம்.
ஐ சீட்டட் அரவுண்ட், ஐ தேங்க்ட் அரவுண்ட், ஐ லுக்ட் அரவுண்ட், ஐ ஆஸ்ட் அரவுண்ட். எது பெஸ்ட்? நீங்களே சொல்லலாம். சொல்லுங்க யாராவது. அன்மியூட் பண்ணக்கூடியமா இருக்குதா வேற? எஸ், அன்மியூட் பண்ணலாம். எனிபாடி என்ன போடலாம் இதுக்கு விட? பயப்படாத சொல்லுங்க. உங்களோட நேம்ல இல்ல தான், நீங்க உங்களோட டேட் தான் தெரியும். டேட் தெரியாம சொல்லுங்க. I looked around. வெரி குட். லுக்ட் அரவுண்ட் தான் வரணும். ஏனெண்டா இது வந்து சீட்டட் அரவுண்ட் உண்டோ இதுண்டோ வராது. சரியா? லுக்ட் அரவுண்ட் தான் நாங்க இதுல போட போறோம். ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த verb to வரும் இதுல தெரிஞ்சாலே எங்களுக்கு வெற்றி தான். சரியா? ஐ லுக்ட் அரவுண்ட் ஃபார் த மேன். அடுத்த நாள் வந்து பாக்குற அந்த மனுஷனை காணேன். இது வளமையா ஒரு ட்ராவலர் தானே. சரிதானே? அப்ப அடுத்த நாள் இல்லை. கமாண்ட் வந்தாலே ஒரு கனெக்டிவா போட வேண்டியா. சரி, எந்த ஒரு மாற்றம் இல்லை. இதுல கமா இருக்கு பார். கமா வந்தா என்ட போடுங்க, கண்ணை முடிக்கும், ஒரு பிரச்சனையும். அப்ப மேன் அண்ட் தேர் வாஸ் ரைட். சரியா? ஃப்ரண்ட் ஆஃப் அண்ட் இருக்குது. ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் அந்த வேர்ட் எங்களுக்கு வடிவா தெரியும். நாங்கள் இன்ன போடலாம், இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. திரும்ப ஒரு சப்ஜெக்ட போட வேண்டிய தேவை வந்துட்டு, சாரி வேர்ப போட வேண்டிய தேவை வந்து. ஏன்னா இங்க சப்ஜெக்ட் இருக்கு ஐ என்றது. இதெல்லாம் எக்ஸாம் ஹால்ல இந்த ஐ வந்து உங்களுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாம இருக்கும். சரியா? எஸ், சப்ஜெக்ட் இருக்குது இங்க. ஐ டேஷ் ஹிம் ஃபார் ஹிஸ் தாட்ஃபுல்னஸ். ஐ சீட்டட் ஹிம் வருமா? வராது. ஐ தேங்க் ஹிம் ஐ ஆஸ் ஹிம் கூட இதுல போட சந்தர்ப்பம் இருக்குது. ஐ ஆஸ் ஹிம் அங்கால ஒரு கொஸ்டின் ஒன்று வந்திருக்க வேணும். அப்ப நாங்கள் இங்க தேங்க் ஹிம் போடலாம்ல. தேங்க்ட் ஹிம். ஐ தேங்க்ட் ஹிம் ஃபார் ஹிஸ் தாட்ஃபுல்னஸ். அண்ட் திரும்ப அண்ட் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி மேல கனெக்ட் பண்ணி காட்டினாங்களா உங்களுக்கு? டெப்ட் மீ, டோல்ட் மீ மாதிரி. இங்க தேங்க் ஹிம் ஃபார் ஹிஸ் தாட்ஃபுல்னஸ் அண்ட் டேஷ் ஹிம் ஹவு ஹீ குட். ரைட்? இப்ப டேஷ் ஹிம் இதுலயும் ஒரு வேர்ப நான் போட வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இதுல ஹவு ஹீ குட் அண்ட் வந்தபடியா ஹவு ஹீ குட் எப்படி, ஹவு ஒரு கேள்வியை கேட்கிறபடியா நாங்கள் இங்க ஆஸ்ட் போடுறது பொருத்தமா இருக்குமா இல்லையா? ஆஸ்ட் போடுறது போடுவோம். நாங்க தேர்ட் ரீடிங்ல கரெக்ஷன் வந்தா கரெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப we are doing with pencils, right? So என்னபடியா நாங்கள் திரும்ப தேர்ட் ரீடிங் செய்யல, இல்ல இல்ல இது வராது என்ன அழிச்சு மாத்தலாம் நான். ரைட்? ஆனா மேக்சிமம் என்ன செய்யணும், செகண்ட் ரீடிங்லயே கம்ப்ளீட் பண்ணிடும். சரியா? மினக்கடக்கூடாது. ரைட்? ஹவு ஹீ குட் டேஷ் நோ விச் வாஸ் மை. அப்ப ஹவு ஹீ குட் அண்ட் வரைக்கலாம் அங்க வேர்ப் பண்ண வரணும். சரி, இதுல ஒரு வேர்ப் பண்ண நாங்க மிஸ் பண்ணிட்டோம் இல்ல, போடாம. சி என்றது வேர்ப் பண்ண. சப்போஸ் நீங்க அதுக்கு தெரியாம விட்டுருந்தா கூட டெஃபினட்டா எது நோட் பண்ணலையோ அதுதான் இதுக்கு ஆன்சரா வரப்போகுது. ஏன் குட்டு பக்கத்துல சி? எப்பவுமே மாடல்ஸுக்கு பக்கத்துல நான் ஏற்கனவே எழுதுறேன். அது குட்டா இருந்தாலும் சரி, வுட்டா இருந்தாலும் சரி, சரியா, வுட்டா இருந்தாலும் சரி, அதே இதுல மைட்டா இருந்தாலும் சரி, அதே மாதிரி எனிதிங், எனி மாடல்ஸ், அது பாஸ்ட் டென்ஸுக்குரிய மாடல்ஸ் எதுவா இருந்தாலும், வுட்டோ ஷுட்டோ அல்லது குட்டோ எது இருந்தாலும் பக்கத்துல நாங்கள் என்னத்தை போடணும்? வேர்ப் பண்ணதான் போடணும். போடு. சரியா? அப்ப he could see கண்டு போடலாம். ஆனா இங்க நோன்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, முக்கியமான விஷயம். இதுதான் நாங்கள் இந்த செகண்ட் ரீடிங்ல நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம். இப்ப நாங்கள் அதை என்ன செய்தோம், முன்பக்கம் மட்டும் பார்த்துட்டு இந்த குட்டை மட்டும் பார்த்துட்டு என்ன செய்தோம்னா வேர்ப் பண்ண போடு போயிட்டோம்னு வைப்போம். இங்க நோவை பார்க்காட்டி என்ன நடக்கும்? he could see நோ ரெண்டு வேர்ப் எல்லாம் வந்துரு. இதுவும் ஒரு வேர்ப் பன், நோவும் ஒரு வேர்ப் பன்.
இதுவும் ஒரு வேர்ப் அப்ப ரெண்டு வந்தனா பிள்ளை இல்ல அப்ப சிஏ நாங்க இதுல போடலாம் அப்ப என்ன செய்யணும் சிஏ வெட்டோம் அல்லது அழிக்கும் இது இம்மீடியட்டா நாங்கள் என்ன செய்வோம்னா எரரை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அது குட்டு பதில வேர்ப் ஒன் வரும் என்று தெரிஞ்சா மட்டும்தான் அப்ப நீங்கள் இன்னொரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் உங்களோட சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் இருக்குது வேர்ப் சரியா இருக்கு குட் நோ வேர்ப் சரியா இருக்கு விச் வாஸ் மை டேஸ் அண்ட் ஒப்ஜெக்டும் சரியா இருக்கு எல்லாம் எவ்ரி திங் இஸ் பெர்ஃபெக்ட் ஒரு சென்டென்ஸ்ல எல்லாமே சரியா இருக்குன்றா அடிஷனலா நான் ஆட் பண்ண போற விஷயம் வேற இருக்கணும்டா அட்வர்பா இருக்கும் சரியான அப்ப நாங்கள் அட்வர்ப நாங்கள் எங்கேயுமே ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா அட்வர்ப நாங்கள் எங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணலாம் இப்போ இங்க அட்வர்ப் என்ன இருக்கு பாசிபிளி பாருங்க நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் ஹவு பாசிபிளி ஹீ குட் நோ அந்த இதுல ஒரு டேஸ தந்திருந்தா பாசிபிலியை நாங்கள் ஈஸியா போட்டிருப்போம் ஹவு ஹீ பாசிபிளி குட் நோ அதுல ஒரு டேஸ் தந்திருந்தா அதையும் கிளியரா போட்டிருக்கலாம் ஆனா அவன் தந்தது ஹவு ஹீ குட் பாசிபிளி நோ அட்வர்பிள் நீங்கள் எங்க கொண்டே போட்டாலும் அது வந்து என்னவா இருக்கும்னா மீனிங்ஃபுல்லா தான் இருக்கும் பிரச்சனை இல்லாம வரும் சரியான அப்ப ஹவு ஹீ குட் பாசிபிளி நோ விச் வாஸ் மை மை என்ற வரைக்கும் இங்க எங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷனும் இல்லை மை ஸ்டாப் பண்ணி நாங்க போட்டாச்சு சரியா மை ஸ்டாப் நான் போட்ட விஷயம் எல்லாத்தையும் பெட்ட போறேன் ரைட் டூ போட்டுட்டோம் அண்ட் போட்டுட்டோம் போடையில போடையில தேங்க் போட்டாச்சு போட்டாச்சு போடையில ஆஸ் போட்டாச்சு டி போட்டாச்சு ஆஃப் போட்டாச்சு ஸ்டாப்பும் போட்டாச்சு பாசிபிளையும் போட்டாச்சு எங்களோட பேலன்ஸ் இருக்கிறது சீட்டட் இன் மற்றது ஃபோ சரியா போட்டாச்சு இன்னும் போட்டாச்சு எஸ் இன்னும் போட்டாச்சு ஓகே ஓகே ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் போட்டோமே ரைட் ஓகே அப்போ இவ்வளவு விஷயம் நாங்கள் போட்டாச்சு ஃபோ எங்களை இருக்கிறது வந்து ஃபோவும் சீட்டட்டும் இருக்கு ஓகே ஃபோ சீட்டட் சி இவ்வளவும் இருக்கு மூன்றும் இருக்கு சி நாங்கள் போடல தானே இன்னும் அப்ப இது எங்களுக்கு இருக்கிறது சி ஃபோ மற்றது இவ்வளவு விஷயம் கையில சீட்டட் இவ்வளவு ஓகே இதை வச்சுக்கொண்டு நாங்கள் ரீட் பண்ணுவோம் இப்போ நாங்கள் இதுல எக்ஸ்ட்ரா வேர்டு எங்களுக்கு இல்லாதபடியா சிக்கலொன்றும் இல்லை சில இப்போ வர வழியில ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டு வருது சில இடையில வந்த பாசிபிள் 3 எக்ஸ்ட்ரா வேர்டும் வந்துருக்கு அப்போ எங்களுக்கு கொஞ்சம் இருகள் கொண்டு வரும் சரியா கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் வரும் அவ்வளோ திரும்ப வாசிக்க போறோம் அஸ் அ டெய்லி டிராவலர் இன்வெர்டட் கமா இஸ் இம்பார்ட்டன்ட் ஏன் இன்வெர்டட் கமாவை நான் முதலும் ஹைலைட் பண்ணி சொன்னானுண்டா ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு வசனம் வந்தோன்றது கேட்கல இன்வெர்டட் கமா வந்ததுண்டா இன்வெர்டட் கமா வந்ததுண்டா இன்வெர்டட் கமாவில் இருக்கிற விஷயம் என்னவா இருக்கும்டா அதுக்குரிய வேர்ப் வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம்ல இருக்கு பேஸ் ஃபார்மை தான் நாங்கள் போடுவோம் சரி என்னதான் பாஸ்ட் டென்ஸ்ல ஸ்டோரி போய் கொண்டிருந்தாலும் இன்வெர்டட் கமான்னு வந்ததுண்டா அதை ஞாபகம் வச்சுக்கணும் இப்படி நீங்க எழுதி வைக்கலாம் அப்படி இன்வெர்டட் கமாவை போட்டுட்டு இன்வெர்டட் கமாவை போட்டுட்டு அதுக்குள்ள நீங்க எழுதி வைக்கலாம் ப்ரெசன்ட் ப்ரெசன்ட் எழுதி வச்சிங்கன்னா நல்லா சரி இதுல ப்ரெசன்ட் எழுதி வைப்பீங்க ரைட் ஞாபகம் வச்சிருக்கலாம் நல்லா எழுதி வைக்கவே விட ஏன்னா ஆஸ் அ டெய்லி டிராவலர் 2 years என்றது வந்து ஒரு காலப்பகுதி காலப்பகுதிக்கு முன்னால ஒரு ப்ரப்போசிஷன் நாங்க போட வேணும் கட்டாயம் என்னத்தை போடலாம்டா போவ போடலாம் போவண்ட ப்ரப்போசிஷன் போடும் ஈஸியா நான் அஸ் அ டெய்லி டிராவலர் ஒவ்வொரு நாளும் டிராவல் பண்றேன் ஒரு 2 வருஷமா டெய்லி டிராவலர் he said seriously I dashed you on this train அப்ப இங்க டெஃபினட்டா என்ன வர போகுது இன்வெர்டகமா இருக்கு I see you on this train இதுல இன்வெர்டட் கமாவுக்குள்ள பிரசன்ட் டென்ஸ் தான் வருமென்று எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்கள் இதுல வேர்ப் 2 கொண்டு வந்து எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம்
ஓகே, அப்ப எங்களுக்கு இலகுவா இது தெரிஞ்சு. See you on this train, seated at the same place. Seated. போய் கொண்டு வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண பாத்தீங்க. ஐடியாக்கெல்லாம் நீங்க முக்கியம் கிடையாது. இவ்வளத்தையும் என்ன செய்யணும்னா, நான் இப்ப பக்கத்துல நான் சொல்லி தந்த மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணணும் ஒவ்வொரு கேள்வி பண்ணினாதான் இது வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியும். ஸோ திஸ் இஸ் த டைம் ஃபார் த தேர்ட் ரீடிங். சரி, அதை செய்யாம விட்டுறக்கூடாது. ஏன்னா இதுல சில நேரம் பிழையாகவும் நாங்கள் சில எழுதியிருப்போம். இப்ப சப்போஸ் நான் அந்த 10வது வேலைக்கு நாங்கள் மாத்தினானല്ലോ, அதை வந்து நாங்கள் அப்படியே போட்டுட்டு அது வாசிக்காமே விட்டுட்டு வேற எங்கேயும் அது வேற ஃபிக்ஸ்ட் ஆயிருக்கும். இப்போ நாங்க என்ன செய்வோம்னா தேர்ட் ரீடிங்ல அதை கரெக்ட் பண்ணியிருப்போம். இது ஏதோ மிஸ் ஆகுது, இது பிழைக்குது இந்த மாதிரி. One morning, while I was traveling to office by train, something interesting happened. I was reading the newspaper and would have missed my stop, but for a stranger, a young man who tapped me on the shoulder and told me I had better get off before the train started to move. எங்களுக்கு எங்கேயுமே முறையில வாசிக்க நல்ல ஸ்மூத்தா போகுது. சில நேரம் முறையும் அது பிரச்சனையா இருந்தா அங்க வந்து வாசிக்கல எங்களை விளாங்க அது பிள்ளை சென்டென்ஸ் பிளேன். The following morning I looked around for the man and there he was right in front of me. I thanked him for his thoughtfulness and asked him how he could suppose no அதுல see no how he could see no போடுனா என்ன செய்வோம், see no ரெண்டுமே verb இல்லோ, அது வெட்டி மாத்தணுமல்லோ என்று சொல்லி ஒரு ஐடியா வரும். நீங்கள் எக்ஸாம் ஹால்ல செய்யல வந்து இப்படியான பிள்ளைகள் உடனடியாக கண்டுபிடிக்கப்படாது. இப்ப நான் as a teacher நான் என்ன செய்தேன், எனக்கு அந்த இது இருந்தபடியா நான் கண்டுபிடிச்சேன். as a student உங்களுக்கு அது ஒரு டிஃபிகல்ட்டா இருக்கும். சரிதானே? அப்ப நீங்க அந்த டைம் என்ன செய்யுங்க, he could see பிறகு no, அப்ப ரெண்டு வேர்பன் ஒரு வசனத்துல வராது, வரன்னா எண்ட போடணும். அப்ப அது ஒன்றுமே போடுபடையில. ஸோ டெஃபினட்டா இங்க அட்வர்ப் தான் வரப்போகுதுன்னு மாத்துவீங்க. சரியா? he could possibly know which was my stop. As a daily traveler for 2 years, he said seriously, I see you on this train seated at the same place every day. நீ 2 வருஷமா ஒரே சீட்ல இருந்தான் பயணிக்கிறார் என்று சொல்லி அவர் பார்த்திருக்கிறார். அப்ப அதாலதான் அவருக்கு அந்த ஞாபகம் இருந்துச்சு. I catch the train at 7:44, you get off at 8. சரியா? And I sit down. நீ எழுமினோன்னு நான் இருக்கிறேன், நானும் அப்படியே சந்தீங்க இதை மீனிங் சொல்றேன். Don't worry about the meaning. You are my reserved seat on the train. அப்ப இவர் ரன் அவர்கிட்ட ரிசர்வ் சீட். இவர் எழுமினோன்னா இருப்பார். இந்த கதையில வந்து அவர் இருப்பார். இந்த மாதிரியான ஒரு இதுல போகுது. இப்படியான ஆக்ஷன்ஸ் ஏதாவது வரலாம். சரியா? ஒரு ஸ்டோரி உங்களுக்கு வரலாம். இதுக்குள்ள என்னென்ன டாபிக் வேறுமென்றால் கேட்கிறேன் சார். இதுல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாபிக்ஸை போடுறாங்க. இதுல எங்களுக்கு என்ன மாதிரி டாபிக்ஸ் வரும்னா, நான் உங்களுக்கு ஐ வில் சஜஸ்ட் சம் டாபிக்ஸ். எப்படின்னு சொன்னா, ஒரு பர்சனை பற்றி கேட்பாங்க. அது வெதர் அப்துல் கலாமோ ஒரு தோமஸ் அல்வா எடிசனோ அப்படியான ஒரு பர்சனை பற்றி கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அல்லது ஒரு பிளேஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ற மாதிரி ஒரு ஜூவோ அல்லது ஏதாவது ஒரு ஆப்பிரிக்கால இருக்கிற தன்சானியாவை பற்றி எல்லாம் வந்தது. சரியா? அப்படியான பீச்சஸ், அதுல ஃபீச்சர்ஸ், ஜியோகிராபி ஃபீச்சர்ஸ் அதுகளை கேட்பான். ஸோ அந்த மாதிரியான vocabularies we have to be ready for that kind of vocabularies. And இப்படியான ஆக்ஷன் ஸ்டோரிஸ்னா ஓரளவு இப்படி ஈஸியா இருக்கும். ஓரளவு ஈஸியா இருக்கும். பர்சன் எனக்கு தந்தாலும் ஈஸி தான். கன்செப்ட் என்னவா இருக்குன்னு உண்டா தான் இருக்கும். இதுல முதலாவது சின்ன பந்தியில ஒரு கன்செப்டும், அடுத்த சின்ன பந்தியில ஒரு கன்செப்டும், மூன்றாவதுல வேற ஒரு கன்செப்டும் வந்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. ஆனா விஷயம் உண்டா தான் இருக்கு. நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் டெக்னிக்குகள் என்னன்னா, அந்த ஒரே வேர்ப் ஒன் திரும்ப திரும்ப வராதுன்னு நான் சொன்னான். டூக்கு பதில வேர்ப் ஒன் வரும்னு சொன்னான். மற்றது ப்ரப்போசிஷனை வச்சு கொண்டு ரிலேட் பண்ணலாம்னு சொன்னான் ஒரு விஷயத்த. அந்த பிளேஸ் மேனர் எப்படி போடலாம், மற்றது பாடி பார்ட்ஸ் என்னென்ன ப்ரப்போசிஷன் வரும்,
மற்றது அப்படியான சப்ஜெக்ட் வேர்ப் டு ஒப்ஜெக்ட் என்ற ஃபார்முலா சொன்னேன். ஸோ அப்படியான சில ஐடியாக்களை நீங்க சொல்லணும். ரைட், வெரி இம்பார்ட்டன்ட். இப்படியான கேள்வியை க்ளோஸ் பேசேஜ் செய்யுது. சரியான இது இப்படி 3 ரீடிங்கும் செய்து இது செய்வீங்களா இருந்தா எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போன வருஷம் எழுதினவங்க எல்லாம் கனவே சரி ஒக்கஜமான 7 out of 7 எடுத்ததா எனக்கு எக்ஸாம் எழுதிட்டு வந்து சந்தோஷப்பட்டாங்க. நீங்களே இதை என்ன செய்யலாம், ஒரு மார்க்கிங் ஸ்கீம் மாதிரி. ஓகே, இது சரிதான் ஒரு முடிவுக்கு வருவீங்க கேள்வி செய்து போட்டு வரைக்கல. சரி, இப்ப மாகாண பரீட்சை நடக்க போகுது உங்களுக்கு. அப்ப மாகாண பரீட்சை ஜனவரி மாசம் நடக்கல உங்களுக்கு ஒரு ஐடியா, அதாவது கிரேட் 11 10க்கு இல்லை தானே, 11காரருக்கு ஐடியான்னு வேறு. நான் அதை உடனே செய்து விடுவேன். இங்கே உங்களுக்கு ஜூம் கிளாஸ்ல செய்து விடுவேன் அந்த பேப்பர். அப்ப நீங்கள் அதை எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம்ல செய்யற மாதிரி செய்யுங்க. சரிதானே? அப்ப அது அப்ப என்னதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, அப்ப இது க்ளோஸ் பேசேஜுக்குரிய ஐடியா. நாங்கள் நாளைக்கும் வகுப்பு இருக்கு என்றதை சொல்லிக் கொள்றேன். நாளைய வகுப்புல மிச்ச பாஸ் பேப்பர்ல இருக்கிற எல்லா கேள்வியையும் நாங்க செய்ய போறோம் 1 by 1. இவ்வளவு டைம் எடுக்காது எங்களுக்கு. சரியா, கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஒரு கேள்விக்கு எடுக்கக்கூடிய மாதிரி நாளைக்கு செட் பண்ணிருக்கிறேன் நான். மிச்ச கேள்வியை நீங்க இதுல அந்த டெஸ்ட் 11ல வந்த விஷயங்களை மட்டும், அதாவது க்ளோஸ் பேசேஜை மட்டும், இந்த டியூட்ல இருக்கிற க்ளோஸ் பேசேஜை மட்டும் செய்து வாங்க. மற்றது 2020ல இருந்து 24 வரைக்கும் வந்த கேள்விகளை நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போடுவேன் குரூப்ல. அதையும் எலிமெண்டா ட்ரை பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஆன்சர்ஸை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு வந்தா, ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் யுவர் மைண்ட், நாட் ஃப்ரம் த மார்க்கிங் ஸ்கீம். மார்க்கிங் ஸ்கீம்ல நீங்க ஃபைன் பண்ணி எழுதி கொண்டு வரதால எந்த பிரயோசனம் இல்லை. நீங்களா செய்து கொண்டு வந்தீங்களா இருந்தா நான் விளங்கப்படுத்த வைக்கல, இந்த ஆன்சர்ஸ் விளைவிக்கல, உங்களுக்கு சந்தோஷம் கொண்டு இருக்குமே என்ன. ஐ கேன், அதாவது டிஃபிகல்டிஸை ஃபேஸ் பண்ணுவீங்களானே, அதை நாங்க வி கேன் டிஸ்கஸ் இந்த கிளாஸ். அதுக்கு பிறகு ஒரு கேள்வியாவே தெரியாது உங்களுக்கு. ரைட், அப்ப நாங்கள் நாளைய வகுப்பு, அதுக்கு அடுத்த நாளும் வகுப்பு இருக்கு. இந்த 2 நாட்கள்லயும் என்ன செய்வேன்னா க்ளோஸ் பேசேஜ்ல இருக்கிற கேள்விகளில் அனைத்தையும் செய்து விட போறோம். சரிதானே? அப்ப நீங்க ஜாயின் பண்ணுங்க சேம் லிங்க்குளால. சரிதானே? நாளைக்கு கிளாஸ் இல்லைன்னு நான் ரிமைண்டர் ஒன்று போடுவேன். இல்லாட்டி வேற ஒரு லிங்கை தாரேன், பிரச்சனை இல்லை. சரிதானே? இன்னொரு லிங்கை நான் போட்டு விடுறேன். நீங்க நாளைக்கும் ஜாயின் பண்ணுங்க, மிச்ச கேள்விகளை செய்யும். ரைட், தேங்க்யூ வெரி மச். தொடர்ந்து பேசுவோம் நாளை. பை பை, டேக் கேர்.